கரூர் விஜய் பிரச்சார நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான வழக்கில் விசாரணை நடத்த தாவேக தலைமை அலுவலகத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யுவராஜ், முழு விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் கடந்த மாதம், அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தின் பொழுது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி எதிர்பாராத விதமாக 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணையானது அமல்படுத்தப்பட்டது. அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து இந்த சிபிஐ விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு அந்த விசாரணை தொடங்கியிருந்த நிலையில் தற்பொழுது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தலைமை அலுவலகத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்வதற்காக வருகை தந்திருந்தனர். கரூரில் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் பொழுது எதிர்பாராத விதமாக 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ விசாரணை கடந்த மாதம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து தொடங்குவதாக அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட இடங்களில் சுற்றியும் அதே போன்று அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள், வீடுகளை சுற்றியும் இந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதே போன்று இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் என ஒவ்வொருவராக இந்த விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கே உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அந்த நபர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களை சுற்றியும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அந்த வகையில் இன்று சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு விசாரணை மேற்கொள்வதற்காக சிபிஐ அதிகாரிகள் தற்போது வருகை இருந்திருக்கின்றனர். விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சார வாகனம், பிரச்சார பேருந்து மற்றும் அந்த சிசிடிவி உள்ளடக்கம் போன்ற அந்த தரவுகளை கோரி ஏற்கனவே கட்சியினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்ததாக, சிபிஐ அதிகாரிகள் தரப்பிலிருந்து கட்சிக்கு தெரிவிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது இந்த பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த பேருந்துகள் சுற்றியும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள், அடிப்படை தரவுகளை கொண்டு சிபிஐ அதிகாரிகள் மேற்கண்ட விசாரணையை மேற்கொள்ள இருப்பதாகவும், அதாவது அடுத்த கட்ட விசாரணையை எப்படி நகர்த்தலாம் என்பது தொடர்பாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தலைமை அலுவலகத்திற்கு விசாரணை மேற்கொள்வதற்காக சிபிஐ அதிகாரி ஒருவர் தற்பொழுது பனையூருக்கு வருகை தந்திருக்கின்றார். தொடர்ந்து கரூரில் அந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தின் பொழுது 41 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து எஸ்ஐடி குழுவினர் விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து சிபிஐ விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வகையில் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட இடம் மற்றும் அந்த அக்கம் பக்கத்தில் இருந்த கடைகள், பாதிப்பு ஏற்பட்ட அந்த நபர்கள் மற்றும் உயிரிழந்த குடும்பத்தினர் என ஒவ்வொருவரிடமும் சிபிஐ தரப்பிலிருந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக தற்பொழுது, அதாவது இந்த பேருந்து பிரச்சார வாகனம் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு சிபிஐ அதிகாரி ஒருவர் தற்போது வருகை தந்திருக்கின்றார். கரூரில் இருந்து புறப்பட்டு தற்பொழுது இன்று கரூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தரக்கூடிய தரவுகளை பெற்று அடுத்த கட்ட நகர்வுகள் சிபிஐ விசாரணையில் இந்த வழக்கு இருக்கின்ற காரணத்தினால் அடுத்த கட்ட விசாரணைக்கு இந்த தரவுகள் தேவைப்படுகின்ற என்ற ஒரு காரணத்தினால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்துக்கு தற்போது சிபிஐ அதிகாரி ஒருவர் வருகை தந்திருக்கின்றார். விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த பேருந்து, இவர்கள் தரப்பில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள், தரவுகள் உள்ளிட்டவர்களை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்வதற்காக தற்போது சிபிஐ அதிகாரி ஒருவர் தற்போது பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். யுவராஜ், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.